ஹலோ கைஸ், வெல்கம் டு டி ஸ்கொயர் டாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிக் பாஸ் தமிழ் சீசன்ஸை ரேங்க் பண்ண போறோம். டோட்டலாக 4 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து கோட்டட், இன்னொன்று குட், இன்னொன்று வெரி குட், இன்னொன்று ஆவரேஜ். நடுவில் பிபி அல்டிமேட்னு ஒரு சீசன் அது நம்ம மறந்தே போயிட்டோம். இதுக்கு முன்னாடி சீசன் ஒரு சில பேரை ஃபில்டர் பண்ணி அந்த சீசன்ல போட்டாங்க. அது ஒரு மாதிரி ஆவரேஜா போச்சு. ஆனா அதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா எஸ்டிஆர் அது ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த சீசன் வந்து ஆவரேஜ் தான். சீசன் 6 வந்து ஒரு மாதிரி ஆவரேஜான சீசன் தான் சொல்லணும். ஓகே, ஆனால் இந்த சீசன் வந்து நான் ஆவரேஜ்னு சொல்லுவேன். ஆவரேஜ், எனக்கும் ஒரு ஆவரேஜ் தான். சீசன் 7 வந்து ஒரு மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் போ பயங்கர ஃபயரா முடிச்சாங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைட்டில் அடிச்சாங்க. அந்த சீசன்ல இருந்து தான் பிக் பாஸ் வீடு 2 வீடா மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் ஒட்டுக்கா இருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் 2 வீடா மாறி சீசன் வந்து வெரி குட் சார். வெரி குட் நான் தரேன். சீசன் 8ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்டா வந்ததும் எல்லாருக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஸ்வைன்னு போய் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. கண்டஸ்டன்ட்ஸும் சூப்பராகவே விளையாண்டாங்க. ஸோ சீசன் 8 வெரி குட். சீசன் 9 வந்துட்டோம். சீசன் 9 நான் வந்து வெரி ஒஸ்ட்னு சொல்லுவேன். ஆவரேஜும் கீழே நீங்க போயிட்டீங்க. இந்த வாட்டி இந்த சீசன்ல எடுத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வேஸ்ட். ரீல்ஸ் மட்டும் பண்றதுக்காக உள்ள இருக்கிறான். பறக்கன் அப்படின்னு சொல்றானா உள்ள வச்சிருக்கீங்க. கேம்னா என்னன்னு புரிஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியே அனுப்புறீங்க. கேம் பத்தி தெரியாதுன்னு உள்ள வச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன சார் கேம் மாதிரி விஜய் சேதுபதி கேக்குறீங்க. அப்புறம் புரியல எனக்கு என்னன்னு தெரியல. சீசன் 9 வந்து நான் வந்து ஆவரேஜ் தான் சொல்லுவேன். நான் அது கீழே போயிருந்தோம்னா வெரி ஃபர்ஸ்ட். சீசன் 9 பத்தினா உங்களோட கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த சீசன் வந்து கோட்டட் மிட் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுவும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.